அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாக தோல்வியினாலே தமிழகத்தில் தொடரும் குற்றங்கள். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு ஏற்படும், அது நமக்கு தெரியும். ஊழல்கள் அதிகரிக்கும், அதுவும் தெரியும். விலைவாசி ஏற்றம் அடையும், அதுவும் தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொதுவான ஒன்றுதான். ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் கடந்த காலங்களில் தன் தந்தை செய்த சாதனைகளை முறியடித்து தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நிறைந்த பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். 2021-26 இந்த திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலம் தங்கள் வாழ்வின் மோசமான ஆண்டுகளாக தமிழக மக்களின் நினைவில் நிச்சயம் இருக்கும். அப்படி ஒரு அலங்கோல அவல ஆட்சி தற்போதைய திமுக ஆட்சியில் இதுவரை நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 7000. 7000 என்று சொன்னால் நெஞ்சம் பதைக்கிறது, இதயம் சுக்குநூறாக உடைகிறது. எங்கே போகிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு? இங்கும் கொலை, அங்கும் கொலை, எங்கும் கொலை என அப்பாவி மக்களின் அச்சம் மிகுந்த குரல்கள் எல்லா இடங்களிலும் ஒலிக்கிறது. மக்களின் பயத்தை போக்கி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஸ்டாலின் திமுக அரசோ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. திரைப்படங்களில் காட்டுவதை விட அதிபயங்கரமான முறைகளில் கொலைகள் அரங்கேறி வருகின்றன. நாளுக்கு நாள் குற்றங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து உள்ளது. சமீப காலமாக தனியாக வசிப்பவர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுகின்றனர். பல்லடம் 3 கொலை, ஈரோடு கொலை, ஈரோடு 20 கொலை என எல்லா குற்றங்களையும் ஒரே கும்பல் செய்து வருகிறது என்றும், குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாகவும், இனி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என காவல்துறை அறிக்கை வெளியிட்டது. இதற்கிடையே மீண்டும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற முதிய வயது உடைய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நம்மை நடுநடுங்க வைக்கிறது. தற்போது நடந்துள்ள ஒரே மாதிரியான கொலைகளுக்கு யார் காரணம்? ஏற்கனவே உள்ளே இருப்பவர்கள் உண்மை குற்றவாளிகளா அல்லது உருவாக்கப்பட்ட குற்றவாளிகளா? திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை. நடக்கக்கூடிய குற்றங்களை குறைக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதை மறைக்க பார்க்கிறதை தவிர அதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே இந்த சூழலை குற்றவாளிகள் சாதகமாக்கிக் கொள்வதால் குற்ற செயல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவானால் எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் மாநிலத்தில் ஏற்படாது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள்கள் பல்வேறு வடிவங்களில் இளைஞர்களையும், இளம்பெண்களையும், மாணவர்களையும் குறிவைத்து விற்கப்படுகிறது. எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கருவிகளாக மாணவ சமுதாயம் மாறி வருவதை மக்களாகிய நாம் அச்சத்தோடு உணர வேண்டியுள்ளது. இதற்கு ஒரே தீர்வு அவலங்கள் நிறைந்த இந்த ஆட்சியை அடியோடு அகற்ற வேண்டும். சமூகத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இயங்கி வரும் தாம்பரத்தில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் 13 வயது சிறுமியை அங்குள்ள காவலாளியை காலை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்து தாக்கியுள்ளார். குற்றவாளிகளுக்காக நடக்கிறதா இந்த அரசு அல்லது மக்களுக்காக நடக்கிறதா இந்த அரசு என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அரக்கோணம் மாணவி வரை திமுக நிர்வாகிகளால் நிகழும் பாலியல் வன்கொடுமை, ஓய்வு பெற்ற எஸ்ஏ முதல் ஒன்றும் அறியாத குழந்தைகள் வரை குற்றவாளிகளால் நிகழும் படுகொலை, இப்படி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பற்ற முறையிலான ஆட்சியில் தமிழ்நாடு தடுமாறுகிறது. ஆம், தடுமாறும் தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திட நமக்கான தலைவர் எடப்பாடியாரை தேர்ந்தெடுப்போம். மக்களே சிந்திப்பீர், வாக்களிப்பீர் இரட்டை இலை. மக்களின் பாதுகாவலர் புரட்சி தமிழையா எடப்பாடியார், குற்றவாளிகளின் பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மக்கள் தீர்க்கமாக அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உணர்வின்
வெளிப்பாடாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் தான் நமக்கான தலைவர் என்பதை நாடு தீர்ப்பு சொல்லும் நாள் வெகு தொலைவிலே இல்லை, காலம் கனிந்து வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு திமுகவிலே ஒவ்வொரு அமைச்சராக காலாவதி ஆகிக்கொண்டே போகிறார்கள். ஆகவே அமைச்சர்கள் காலாவதி துணை முதலமைச்சரை தொட்டு அதற்கப்புறம் முதலமைச்சரையும் தொட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள். இந்த திமுக அரசு காலாவதி அரசாக காலம் அளிக்கும் தீர்ப்பு தொலைவில் இல்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.